நாயகன் படம் வந்து ரஜினிக்கு போட்டு காட்டுறாங்க. ரஜினி வந்து ஒண்ணுமே சொல்லாம எந்திரிச்சு போயிட்டாரு. என்னடா இப்படி எந்திரிச்சு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சா அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு பெரிய ஆளுகிற மாலையோட வந்தாப்பிட்டாங்க. வந்துட்டு நான் சினிமாவில் நடிக்கிறதை நிறுத்திடலாமான்னு பாக்குறேன். கமல் என்ன பண்ணிருக்கீங்க, என்ன ஒரு படம் பண்ணிருக்கீங்க? ஏன்னா ஒரு பாட்டி அவ்வளவு 40 வயசு அந்த மாதிரி ஒரு வயசுல அப்படி வேலு நாயக்கன் ஒரு கேரக்டர் அவருக்கு வரும்போது போது ரஜினியால அந்த ஆச்சரியம் தாங்க முடியும். கமல் வந்து பப்ளிக் பல்ஸ தெரிஞ்ச ஆளுன்னு ரஜினி மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஒரு ஆளு. ரஜினிக்கு வந்து பப்ளிக்கோட பல்ஸ் பயங்கரமா தெரியும். இது வந்து ரசிகர்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் ரஜினி படம் மேக்சிமம் ஓடும். நீங்க இந்த படைப்பாளி இப்போ கொடுத்த பேட்டிலையும் நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து தோக்குற மாதிரி முடிச்சா ரசிகர்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லும்போது இல்ல நீலாம்பரி தான் அதுல கேரக்டர் அப்படின்னு ரஜினி தான் சொன்னாருன்னு சொல்லி ரஜினி தான் சொல்லுவாரு. கே.எஸ். ரவிக்குமார் அந்த உண்மையை சொன்னேன் அப்படின்னு காலேஜ் பிரின்சிபல்கிட்ட போய் உள்ள ரஜினி பேசுற சீன் தான் ரஜினிக்கு முதல்ல வந்து அவர் ஒருத்தர் சொல்லி இதுதான் இப்படி ஒரு சீன் எனக்கு தோணுது, இதை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 பேரும் இணையிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் நான் சொல்ல வந்து என்னன்னா கமல் 50ன்னு ஒரு விழா வந்து விஜய் டிவியில போட்டாங்க. அதுல வந்து கமல் ஒரு சேலஞ்ச் இருக்காரு. எங்களுக்கு முன்னாடியும் எங்களுக்கு பின்னாடியும் எங்களை மாதிரி நட்போடு இருக்கிற ஈக்குவலான டாப் ஹீரோஸ் 2 பேரும் நீங்க காமிங்க அப்படின்னு சவால் விட்டுருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சவால் முறியடிக்கப்படும். ஆனால் ஒரு சவால் விடுறேன், இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல ரஜினி மாதிரி என்ன மாதிரி நண்பர்கள் இருந்தது கிடையாது. அப்படிதான் இருக்கணும்.